மறுபடியும் இந்த மட்டனெல்லாம் அலசி எடுக்கவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. பீஸெல்லாம் வேறு பெருசு பெருசாக இருக்குது. பீஸெல்லாம் கட் பண்ணி போடலாமா? வேணாம் கட் பண்ணி போட்டால் அப்புறம் பீஸ் எங்கே காணானா அதுக்கு ஒரு சண்டை நடக்கும் வீட்டில். இப்படியே போட்டுருவோம். ஏதோ சரி, பிரியாணிக்கு பெருசாக போட்டால் நல்லா தானே இருக்கும். சின்னதாக போட்டு அது படி குழஞ்சி போச்சுன்னா அவ்வளோதான். வேறு மற்ற எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். புதினா கொத்தமல்லி அப்புறம் இந்த மசாலா ஐட்டம்லாம் தனி கிண்ணிலே எடுத்து வச்சாச்சு. டேரெக்டாக பிரியாணி செய்ய வேண்டியதான். லெக் பீஸ் கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம பேசாமல் ஏதாவது ஃப்ரை பண்ணிக்கலாம். நமக்கு என்ன மருமகளே கறியே வரைக்க பார்த்துட்ருக்க? சமையல் ரெடி பண்ண பசிக்குதில்ல? என்னடா அது, இந்த பிரியாணி செய்கிறதுக்குள்ளே 5 நிமிஷத்துக்கு ஒருக்க அம்மாவுங்களே வந்துக்கிட்டே இருக்காங்க. சரி என்னென்னு சொல்லுவோம். அது ஒன்றும் இல்லைங்க. கறி பெரிய பெரிய பீஸாக இருக்குது. சரி கட் பண்ணலாமா என்ன பண்ணி யோசிச்சுட்ருக்கேன். கரெக்டாக நீங்களும் வந்துட்டீங்க. நீங்களே ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. கட் பண்ணினா அப்புறம் கறி எப்படி வளர்க்கும்? பிரியாணியில் குழஞ்சில் போயிடும். இப்படியே போடு. பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். பார்த்துக்க. என்ன நிறைய டைம் பிரியாணி செஞ்சு அனுபவமோ? சரி நானும் அதான் யோசிச்சேன். சின்ன பீஸை போட்டு அது பாட்டு குழஞ்சி போயிடுச்சு. என்னடா பண்ணுறது யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்களும் கரெக்டாக அதே சொல்கிறீங்க. சரிங்க தப்பா இப்படியே போட்டு பிரியாணி பண்ணிடுறேன். சரி மருமகளே பசிக்குது ரொம்ப. இப்போ தான் டீ கூட செய்யறதுனால பசி எடுக்குது. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டா. சாப்பிடணும் போல இருக்குது. இன்றைக்கி பிரியாணி சாப்பிடாம விட மாட்டாங்க போல். சரி ரெடி பண்ணுவோம். அரை மணி நேரம் என்னங்க? இந்த 10 நிமிஷத்தில் உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வரேன். பார்த்துக்கோங்க. சரி மருமகளே நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ சாப்பாடு ரெடியானா எனக்கு கூப்பிடு. சரிங்க கண்டிப்பாக. அரை மணி நேரத்தில் எப்படி எல்லாத்தையும் செய்ய முடியும்? பிரியாணி வேணும்னாங்க, கத்திரிக்காய் தொக்கு வேணும்னாங்க, ரைத்தா வேணும்னாங்க, இதில் வேறு நமக்கு முட்டை வேறு வச்சு வேணும்னாங்க. அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாமா? 2-3 அடுப்பு இருந்தாலும் செய்ய முடியுமான்னு தெரியலையே. எது செய்கிறோமோ இல்லையா, ஃபஸ்ட்டு பிரியாணி செஞ்சோன்னா அவங்க பசிக்குது, நான் பிரியாணியை போட்டு கொடுத்துட வேண்டியதான் ஃபஸ்ட்டு. என்ன சரசு இன்னும் வரைக்க கறியே பார்த்துட்ருக்க? என்ன யோசனை? என்னங்க அம்மா மூலையும் ஒரே கேள்வி கேட்குறீங்க? இப்போ தான் உங்கள் மம்மி வந்துட்டு போனாங்க, அடுத்து நீங்கள் கேட்குறீங்க அதே கேள்வியே. இல்லை கறி வாங்கி கொடுத்து அரை மணி நேரம் கிட்ட ஆக போதே, இன்னும் ஒரு வாசனையும் வரலேன்னு தான் வந்து எட்டி பார்த்தேன். நீயும் இன்னும் எதுவுமே ரெடி பண்ணாமல் இருக்க போல், சும்மா எல்லாத்தையும் அரிஞ்சு தான் வச்சுருக்க. இப்போ தாங்க கறியெல்லாம் அலசி எடுத்தேன். துண்டு பெருசாக இருக்குது. சரி கட் பண்ணி போடாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்கள் மம்மி இப்போ தான் வந்தாங்க. அவங்கள்ட்டையும் சொன்னேன், இல்லை இப்படியே போடு, பிரியாணிக்கு பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. சரி ஒரு ஓரம் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் வதக்கிட்டு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. ஆமாம் சின்ன பீஸ்லாம் போடாத, இப்படியே போட்டு வை, பார்த்துக்கலாம். ஆளுக்கு 2 பீஸுனாலும் பெரிய துண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எப்படியே ஆளுக்கு வந்து யோசனை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்போ வேலை பார்க்க போகிறதுன்னு எனக்கு தெரில. அங்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் தானே நான் வேலை பார்க்க முடியும். நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் பேசுகிறீங்க, அடுத்து உங்கள் அம்மா வந்து பேசுகிறாங்க. நான் என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல. இன்னும் இதில் 10 நிமிஷத்தில் என்ன பிரியாணி வேணுமா? 10 நிமிஷத்தில் எப்படி பிரியாணி செய்ய முடியும்? 1 மணி நேரம் ஆகுமே. உங்களுக்கு தெரிய வேண்டிய உங்களுக்கு தெரியலையே. சரி ஏதோ பண்ணுறேன், என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன். பிரியாணி குழஞ்சிருச்சு, அடி பிடிச்சுன்னு ஏதாவது சொன்னீங்க அப்புறம் இருக்குது. இல்லை அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம். நீ ஒத்தால சீரியல செய், பார்த்துக்கலாம். என்னங்க வேறமா வேலைக்கு உங்களை கூப்பிடுன்னு நினச்சிட்டு அப்படியே சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்களோ? கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணால் தான் என்னவா? இல்லை கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தால சரசு, சுத்தமாக முடியல, கை கால்லாம் அசதியாக இருக்குது. அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கேன். நீயே கொஞ்சம் பார்த்து பண்ணிடுமா. நான்லாம் பண்ணால் சாப்பாடு நல்லா இருக்காது. நீனா கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணி குடிப்பில்லாதான். வேலைக்கு போய் நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க. எப்படி பேசினா வேலை நடக்குன்னு நல்லா செய்கிறீங்க. இப்படி தான் ஆஃபீஸில் வேலை வாங்குவீங்களோ? அப்படிலாம் இல்லைம்மா, எல்லாத்துட்டையும் இப்படி சொன்னால் தானே நமக்கு வேலை நடக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை, நீயே பார்த்து பண்ணிடு. 2 பேர் செஞ்சால் நல்லா இருக்காது. பார்த்துக்க, ஒரு கைப்பட இருந்தால் தான் சமையல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். சரிங்க, எப்படி நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண போகிறதுல அது தெரிஞ்சு போச்சு. சரி நானே ஏதோ பண்ணுறேன், எப்படி பேசிகிட்டு இருந்தானே அதை போகும். சரி நீங்கள் போய் உட்காருங்க, நான் கொஞ்சம் நேரத்தில் கூப்பிட்றேன் சமைச்சிட்டு. பாடி எப்படி நமக்கு வேலை கொடுக்கல, நம்ம போய் சேர்த்து ரெஸ்ட் எடுப்போம். 10 நிமிஷத்தில் பிரியாணி அப்படியே சும்மா எல்லாத்தையும் போட்டு வதக்கிவிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி அரிசி போட்டு வேக வைக்க வேண்டியதான். வேறு வழியே இல்லை. ஆனால் நம்மளும் அந்த பிரியாணி தானே சாப்பிடணும். சரி கொஞ்சம் டைம் எடுத்து செய்வோம், கேட்டால் பார்த்துக்கலாம். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள்.